ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம டேலி ப்ரைமில் வேட்டை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வேட் வேல்யூ ஆடட் டேக்ஸஸ். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம இந்தியாவில் எப்போ வந்து லான்ச் பண்ணாங்க அப்படின்னா அந்த டேக்ஸேஷனை 1/4/2005 வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லான்ச் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஜிஎஸ்டி யூஸ் பண்ணுறோம். இது வந்து 1 ஜூலை 2017 யூஸ் பண்ணாங்க. எதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேட்டுக்கு ஆல்டர்னேட்டிவாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜிஎஸ்டி யூஸ் பண்ணாங்க அப்படின்னா வேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டேக்ஸேஷன்ஸ் இருந்துச்சு. அதாவது வேட்டு, சிஎஸ்டி, சர்வீஸ் டேக்ஸஸ், இந்த மூணுத்தையும் மெர்ஜ் பண்ணி தான் என்ன பண்ணாங்கன்னா ஜிஎஸ்டி அப்படின்னு கொண்டு வந்தாங்க. ஸோ இப்போ வந்து இந்தியாவில் வேட்டை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இல்லை. ஸோ அதுக்கு பதிலாக தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜிஎஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்போ நம்ம எதுக்காக அந்த வேட்டை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இன்கேஸ் நம்ம அப்ராடில் போய் ஒர்க் பண்ணுறோம்னு வச்சுங்களேன், டேலியில் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வேட்டு தேவை. ஏன்னா இப்போ கல்ஃப் கண்ட்ரியாக இருக்கட்டும், ஒரு ஆஸ்திரேலியாவாக இருக்கட்டும், சிங்கப்பூர், இந்த எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேட் டேக்ஸேஷனை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதை எப்படி நம்ம டேலியில் யூஸ் பண்ணுறது அப்படின்னு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த வேட்னா என்ன? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்டைரக்ட் டேக்ஸேஷன்ஸ். ஸோ இப்போது இன்டைரக்ட் டேக்ஸேஷன்ஸ் வேட் வேல்யூ ஆடட் டேக்ஸஸ், அதாவது ஒரு பர்சன்டேருந்து இன்னொரு பர்சன்ஸ்க்கு பொருள் பர்ச்சேஸ் பண்ணனாலும் இல்லை சேல்ஸ் பண்ணாலும் அதுக்கு இடையில ஆட் பண்ணக்கூடிய அந்த வேல்யூக்கு மட்டும் நம்ம டேக்ஸ் பே பண்ணால் போதும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூ ஆடட் டேக்ஸஸ். அப்போது இந்த செயினில் உள்ள அனைத்து பேரும் வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸ் பே பண்ணுறாங்க. இப்போ எக்ஸாம்பிள், ஒரு மேனுஃபேக்சர் இருக்கார். ஒரு மேனுஃபேக்சர் 1000 ரூபா மதிப்புள்ள ஒரு பொருளை ஹோல்சேல்கிட்ட விற்கிறார், ஹோல்சேலர்கிட்ட. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 5% டேக்ஸஸ். இப்போ 5% டேக்ஸஸ் வந்து 1050 ரூபாய்க்கு இந்த மேனுஃபேக்சரர் ஹோல்சேலர்கிட்ட விற்கிறாரு. அப்போது இந்த 5%க்கான டேக்ஸஸ் 50 ருபீஸ் என்ன பண்ணுறாரு, இந்த மேனுஃபேக்சரர் கவர்மெண்ட்டிட்ட பே பண்ணிடுறாரு. ஸோ இது ஸ்டார்டிங். ஸோ நெக்ஸ்ட் செயினில் ஹோல்சேலர் என்ன பண்ணுறாரு, ரீட்டைலர்கிட்ட இதே பொருளை விற்கிறாரு, 1100 ரூபாய்க்கு விற்கிறாரு. அவர் 5% டேக்ஸஸ் வாங்குறாரு. இவ்வளோ 1155 ரூபா, அதான் 55 ரூபா டேக்ஸ் வாங்குறாரு. ஆல்ரெடி இந்த ஹோல்சேலர் என்ன பண்ணாரு, 1000 ரூபாய்க்கு டேக்ஸை இங்கே பே பண்ணிட்டாரு. இவர் எவ்வளோ வேல்யூ ஆட் பண்ணியிருக்காரு, ஒன்லி 100 ரூபா. அந்த 100 ரூபாய்க்கு மட்டும் கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் பே பண்ணால் போதும். 5 ரூபா, இப்போ 5 ரூபாய் மட்டும் டேக்ஸ் பண்ணுறாரு. இந்த ரீட்டைலர் என்ன பண்ணுறாரு, இதே பொருளை 1200 ரூபாய்க்கு கன்சூமர்கிட்ட சேல்ஸ் பண்ணுறாரு. அப்போ 5% டேக்ஸஸ் பண்ணுவோம், கன்சூமர்கிட்ட 1260 ரூபாய்க்கு வாங்குறாரு அமௌண்ட்டை. அதில் இந்த ஒரு ஆட் பண்ண அந்த 100 ரூபாய்க்கான 5 ருபீஸ் டேக்ஸஸ் மட்டும் கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணுறாரு. அப்போ மொத்தம் இந்த கன்சூமர் அந்த பொருள் ரீச் ஆகும்போது 1200 ரூபாய்க்கு விற்றுருக்காங்க. அதுக்கான டேக்ஸஸ்ன்னு பார்த்தா 60 ருபீஸ். 60 ருபீஸ் கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணணும். ஆனால் பே பண்ணியிருக்காங்க, பட் டிஃப்ரெண்ட் டைப்பில். அதாவது இந்த செயினில் உள்ள ஒவ்வொரு பர்சனும் அவங்களுடைய வேல்யூ ஆட் பண்ண அமௌண்ட்டுக்கான டேக்ஸஸை மட்டும் பே பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு பேர் தான் வந்து வேல்யூ ஆடட் டேக்ஸஸ். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பக்ரைன்லாம் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுங்களேன், அங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்என் நம்பர், டேக்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அப்படின்றத யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இதை வந்து நம்ம டேலியில் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். வேல்யூ ஆடட் டேக்ஸ் தமிழ்நாடு 1/4/2021 கொடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போ நம்ம இந்த ஆப்ஷன்ஸில் ஷோ மோர் ஃபியூச்சர்ஸ், ஷோ ஆல் ஃபியூச்சர்ஸ் ரெண்டுத்துக்கும் எஸ் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு இந்த வேட் ஆப்ஷன்ஸ் ஷோ ஆகும். ஸோ நான் ஜிஎஸ்டியை நோ கொடுத்துக்கிறேன். இப்போது இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன், வேட்டில் எஸ் கொடுக்குறேன். எஸ் கொடுத்தோடனே தமிழ்நாடு டேக்ஸ் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர்ஸ். ஸோ இந்த டின் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்தியாவில் யூஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு 2 டிஜிட் வந்து பார்த்தீங்கன்னா எதை குறிக்கிறது அப்படின்னா ஸ்டேட் கோடை குறிக்குது. அதுக்கப்புறம் உள்ள நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எதை குறிக்குது அப்படின்னா இது நம்மளுடைய பிஸ்னஸ் பேன் கார்டு நம்பர் குறிக்குது. அதுக்கப்புறம் ஒரு நியூமரிக்கல், அதுக்கப்புறம் ஒரு அல்பபெட், அதுக்கு ஒரு நியூமரிக்கல் இருக்கும். ஸோ இப்போது இன்டர் ஸ்டேட் சேல்ஸ் டேக்ஸ், அதாவது இந்த வேட் அப்படிங்கிறது ஒரு ஸ்டேட்குள்ளே நடக்கக்கூடிய டேக்ஸஸ்க்காக யூஸ் பண்ணக்கூடிய சேல்ஸ் அண்ட் பர்ச்சேஸ்க்காக யூஸ் பண்ணுது. இது இன்டர் ஸ்டேட்டுங்கிறது சிஎஸ்டி நம்பர் நம்மகிட்ட இருந்துச்சு அப்படின்னா, அதாவது ஒரு பொருளை ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்ஸ்க்கு நம்ம சேல்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ நம்ம சிஎஸ்டி யூஸ் பண்ணுவோம், சென்ட்ரல் சேல்ஸ் டேக்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த நம்பர்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம இங்கே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செட் ஆல்டர் டேக்ஸ் ரேட். ஸோ டிஃபால்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறோம், மேக்ஸிமம் குட்ஸுக்கு 5% தான். ஸோ அந்த 5% அப்படின்னு கொடுத்துக்கிட்டேன். இங்கே டிஃபைன் வேட் கமாடிட்டி அண்ட் டேக்ஸ் டீட்டெயில் ஆஸ் மாஸ்டர்ஸ். ஸோ நம்ம ஒரு பர்டிகுலர் கமாடிட்டி அப்படின்னா ஒரு பர்டிகுலர் குரூப்ஸ். ஸோ அந்த குரூப்ஸுக்கு மட்டும் நம்ம இந்த டேக்ஸஸ் அப்ளேட் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம எஸ் கொடுக்கலாம். ஸோ நான் பண்ணல, நான் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டேக்ஸஸ் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா அந்த இடத்துல நான் நோ கொடுத்துக்கிறேன்.
டீஆக்டிவேட் போகிறோம். எப்போலேருந்து நம்ம டீஆக்டிவேட் பண்ண போகிறோம் அந்த வேட்டை. ஸோ நான் கண்ட்ரோல் ஏ கொடுத்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம், நேராக ஒரு பொருளை பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். ஸோ பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு நம்ம பர்ச்சேஸ் வவுச்சரை சூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ 1/4/2021 நான் பர்ச்சேஸ் பண்ண போகிறேன். இன்வாய்ஸ் நம்பர், சப்ளையர் இன்வாய்ஸ் நம்பருக்கு கொடுத்துருந்தாங்கன்னா அந்த நம்பர், என்ன டேட்டு, சப்ளை நேம் கிரியேட் பண்ணுறேன் அண்டர் சன்ரே கிரெடிட்டா. ஸோ மெயின்டைன் பில் பை பில். ஸோ இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். ஸோ இந்த இடத்துல நம்ம ஒரே ஒரு ஆப்ஷன்ஸ் செட் ஆல்டர் வேட் டீட்டெயில்ஸ். ஒருவேளை இந்த சப்ளையர் கண்டிப்பாக நம்மகிட்ட வேட் இருக்கணும், நம்மகிட்ட பொருளை வந்து நம்ம சப்ளை பண்ணக்கூடிய சப்ளையர்கிட்ட கண்டிப்பாக வேட் இருந்தால் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், அந்த சேல்ஸ் பர்ச்சேஸ் நம்ம ஒரு செயின் பார்த்தோம் இல்லையா, அதுக்கு நம்ம அட்ஜஸ்ட் பண்ண முடியும். ஸோ இந்த இடத்துல நான் எஸ் கொடுத்துக்கிறேன், ரெகுலர். ஸோ அவருடைய 10 வேட் நம்பர் இருந்துச்சு, அந்த நம்பரை என்டர் பண்ணிக்கிறோம், சேவ் பண்ணிடுறோம். ஸோ நெக்ஸ்ட் கண்ட்ரோல் ஏ கொடுத்து சேவ் பண்ணுறோம். அகைன் கண்ட்ரோல் ஏ. இங்கே என்டாஸ் அதாவது எப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கன்ஃபர்மேஷன் பண்ணணும் அந்த பொருளை சப்ளையர்லேருந்து பர்ச்சேஸ் பண்ண எந்த பிளேஸ்லேருந்து டிஸ்பேச் ஆனிச்சு, இந்த 2 இன்ஃபர்மேஷனும் இங்கே கொடுக்குறோம். இந்த இடத்துல கிரியேட்டில் போயிட்டு பர்ச்சேஸ் அண்டர் பர்ச்சேஸ் அக்கௌண்ட். ஸோ வேட் அப்ளிகபிள், செட் ஆல்டர் வேட் எஸ். ஸோ நேச்சர் ஆஃப் டிரான்சாக்ஷனில் பர்ச்சேஸ் டேக்ஸபிள் 5%. கண்ட்ரோல் ஏ கொடுத்து சேவ் பண்ணிக்கிறோம். இந்த இடத்துல நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு பொருளை பர்ச்சேஸ் பண்ண போகிறேன். கீபோர்ட் கிரியேட் NOS நம்பர். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பொருளுக்கும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5% இருக்கலாம் டேக்ஸஸ், 1% இருக்கலாம், 12.5% இருக்கலாம். ஸோ நான் என்ன பண்ண போகிறோம், ஒவ்வொரு பொருளுக்கும் நம்ம என்ன பண்ணுறோம் அதோடைய எக்ஸாக்ட் டேக்ஸஸ் என்னவோ இங்கேயே நம்ம அதை அசைன் பண்ணிடுவோம். ஸோ எஸ் 5%. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு 100 கீபோர்ட்ஸ் வாங்குகிறேன். ஒன்றுத்தோட வேலை 250 rupees. ஸோ எகெயின் ஒன் மோர் ஆட் பண்ணிவிட்டு ஆல்ட் சி யூஸ் பண்ணுறோம். வேட் டியூட்டிஸ் அண்ட் டேக்ஸ் வேட். ஸோ இப்போது நான் என்ன பண்ணுறேன், வேட் அமௌண்ட்டை கொடுத்துட்டேன். ஸோ இந்த இடத்துல நமக்கு ப்ரொவைட் வேட் டீட்டெயில்ஸ் நமக்கு எங்கே இருக்கும், அதாவது சப்ளையர் இன்வாய்ஸு, பர்பஸ் ஆஃப் பர்ச்சேஸ். ஸோ எதனால் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம், இது வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்போசல், சேல்ஸ் இன் ஸ்டாக்ஸ், இன்ஸ்டாலேஷனா, மேனுஃபேக்சரிங்கா, அதர்ஸா, சம்திங் நம்ம என்ன டீட்டெயிலோ அந்த டீட்டெயில் அப்ரோப்ரியேட் டீட்டெயிலை நம்ம இங்கே என்ட்ரு பண்ணுறோம். ஸோ என்ட்ரு பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன், சேவ் பண்ணிட்டேன். ஸோ இப்போது நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், பொருளை சேல்ஸ் பண்ணணும் இல்லையா. நான் என்ன பண்ணுறேன், பொருளை சேல்ஸ் பண்ணுறேன், கேஷ் சேல்ஸ் பண்ணுறேன். கண்ட்ரோல் ஏ கொடுக்குறேன். எகைன் கண்ட்ரோல் ஏ கிரியேட் சேல்ஸ் அக்கௌண்ட், set alter VAT detail yes, sales taxable 5%. ஸோ இந்த இடத்துல நமக்கு கம்பெனி நேச்சர் ஆஃப் பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெய்டு வெர்ஷனாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு நேச்சர் ஆஃப் பிஸ்னஸ் எல்லாமே ஷோ ஆகும். இது எஜுகேஷனல் வெர்ஷன் அப்படிங்கிறதுனால ஒரே ஒரு ஆப்ஷன்ஸ் மட்டும் ஷோ ஆகுது. ஸோ ஜஸ்ட் நான் 5% கொடுக்குறேன். கண்ட்ரோல் ஏ கொடுத்து நான் சேவ் பண்ணுறோம். ஸோ எகெயின் அதே கீபோர்டு நான் சேல்ஸ் பண்ண போகிறேன். ஸோ சேல்ஸ் பண்ணுறது நான் ஒரு 22 கீபோர்ட்ஸ் சேல்ஸ் பண்ணணும்னு வச்சுக்கோம். ஒன்றுத்தோட வேலை 400 rupees நான் சேல்ஸ் பண்ணுறேன். ஸோ 100 வாங்கணும் இல்லையா. ஸோ நம்ம ஒரு 95 சேல்ஸ் பண்ணுறா வச்சுக்கோம். ஸோ எகெயின் அதே வேட் டியூட்டிஸ் அண்ட் டேக்ஸ்க்கு யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ சேல்ஸ் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ணணும், இந்த சப்ளையருக்கு நம்ம அமௌண்ட்டு பே பண்ணணும். அப்புறம் என்ன பண்ணணும், டேக்ஸு நம்ம பே பண்ணணும். நம்ம அதை எப்படி நம்ம பண்ணுறது, ஃபஸ்ட் என்ன பண்ணுறேன், நான் என்னுடைய அமௌண்ட்டை ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதில் டெபாசிட் பண்ணுறேன். இப்போ எக்ஸாம்பிள் ஒரு 25,000 என்ன பண்ணுறேன், நான் பேங்க்கில் டெபாசிட் பண்ணுறதா வச்சு 30,000 வச்சுக்கலாம். ஆல்ட் சி இந்தியன் பேங்க் அக்கௌண்ட். ஸோ நம்ம டேக்ஸ் பே பண்ணும்போது மேக்ஸிமம் பேங்க் அக்கௌண்ட் வழியாக தான் நம்ம டேக்ஸை பே பண்ணுவோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் வவுச்சர்ஸ் F4, Control F, ஸ்டேட் பேமெண்ட், VAT,
இங்கே 1/4/2021 எஜுகேஷன் வெர்ஷனாக இருக்கிறதுனால 1/5/2021 31 அங்கே எடுத்துக்காது. ஸோ இங்கே வேட் கொடுக்குறேன். இப்போ நம்ம வேட் எவ்வளோ நம்ம பே பண்ண வேண்டியதாக இருக்குது அட்ஜஸ்ட்மெண்ட்டில் 650. இதுலேருந்து பே பண்ண போகிறோம், இந்தியன் பேங்க்லேருந்து பே பண்ண போகிறோம். ஸோ செக்காக பே பண்ணுறோம், பே பண்ணியாச்சு. ஸோ இப்போது நம்ம பேலன்ஸ் ஷீட்டில் போய் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இங்கே லைபிலிட்டிஸ் எதுவுமே காமிக்காது டியூட்டிஸ் அண்ட் டேக்ஸில், ஏன்னா எல்லாமே நம்ம பே பண்ணிட்டோம். ஸோ இப்போ இதெல்லாம் பே பண்ணிட்டோம், நம்ம ரிப்போர்ட் எப்படி பார்க்குறது? எஜுகேஷன் மோடில் அதுதான் பிரச்சனை. இந்த வேட் ரிப்போர்ட் நம்ம பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணணும், இதற்கான எக்ஸ்டென்ஷனை நம்ம டவுன்லோட் பண்ணியே ஆகணும். அந்த எக்ஸ்டென்ஷனை டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக பேயபிள் வெர்ஷனாக இருக்கணும். ஸோ பேயபிள் வெர்ஷனாக மட்டும் இல்லாமல் இந்த எக்ஸ்டென்ஷன் ஒன்று ஒவ்வொரு விதமான ரேட்டு. இப்போ எக்ஸாம்பிள் இது வந்து 285 ருபீஸ் சம்திங் வந்து சொல்கிறாங்க. ஸோ இதை நம்ம டவுன்லோட் பண்ணால் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், இந்த ரிப்போர்ட்ஸ் ஆர் அவைலபிள் ஆஸ் எக்ஸ்டென்ஷன். எக்ஸ்டென்ஷனில் தான் வேட்டு, எக்ஸைஸ், சர்வீஸ் டேக்ஸஸ் ரிப்போர்ட்ஸ் ஆர் அவைலபிள் ஆஸ் எக்ஸ்டென்ஷன். எக்ஸ்டென்ஷனில் தான் இந்த டேக்ஸஸோடைய ரிப்போர்ட் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஸோ அப்போது இதுக்கு மேலே நம்மளால் என்ன பண்ண முடியாது, இந்த எஜுகேஷன் வெர்ஷனில் நம்ம ஒர்க் பண்ண முடியாது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வே. ஸோ அடுத்து நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம், நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு கஸ்டமர்கிட்டேருந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொருளை வாங்குறதுக்கு முன்னாடி அட்வான்ஸ் அமௌண்ட் ரிசீவ் பண்ணும்போது எப்படி வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் டேக்ஸ் லைபிலிட்டி அப்புறம் டிக்ரீஸ் டேக்ஸ் லைபிலிட்டி, இது 2 ஆப்ஷன்ஸும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.